அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பரீட்சைக்குரிய மீட்டல் வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க போன வகுப்பில பகுதி ஒன்றுக்குரிய வினாக்கள் சில பார்த்திருக்கு, எழுதி செய்து பார்த்திருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாங்க சில வினாக்களை பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு பயிற்சி கோப்பிகள் இருந்தா நீங்க அதில எழுதி செய்து பாருங்க. சரியா? ரைட். இன்றைய தினம் நாங்க போன வகுப்புல பார்த்ததுக்கு அடுத்த வினாக்களை பார்ப்போம். இரண்டாவது பெரிய பகுதி 2ல வரக்கூடிய வினாவை பார்ப்போம். செய்வது இணைத்தல் போல செய்ய வேணும். இரண்டு பக்கத்திலையும் பொருத்தமாக இருக்கிறத நீங்க பார்த்து ஜாயின் பண்ண வேணும். சரி, அதுல முதலாவது கிளசியர். இரண்டாவது ஒரு சைடு உள்ளதை முதல் எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது மீன். மூன்றாவது பூசல். நான்காவது ஆறுகள். ஐந்தாவது கரையுப்பு. ஒரு சைட் 5 எழுதி இருக்கிறோம். அடுத்த பக்கத்துல உள்ளத எழுதி கொள்ளுங்க. கிளசியருக்கு நேர மேற்பரப்பு நீர். இரண்டாவது விளை அமைப்பு. மூன்றாவது சோடியம் குளோரைட். நகரும் பனியம். ஐந்தாவது பூ. இவ்வளவுதான் இணைத்தலுக்குரியது. நீங்க தெரிஞ்சவற்றை முதல்ல இணைத்து பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவைகளை கொண்டு முதல்ல இணைச்சு பாருங்க. சரி, நாங்க சில பேர் நினைச்சிருப்பீங்க, தெரியாதாக்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு கிளசியர்ண்டா என்னன்னு தெரியாட்டிக்கு அதை ஃபர்ஸ்ட் இணைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை முதல்ல இணைச்சு கொண்டு வந்தாலே மிச்சம் வர்றத கிளசியருக்கு பார்த்து போடலாம். அப்ப உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ
அதை முதல்ல டவுட் இல்லாததுகளை முதல்ல செய்து கொண்டு போங்க. சரியா? மீன்கள், இதுல மீன்கள்ல என்ன போடலாம் யோசிங்க. மீன்கள் பூக்கள் மூலம் சுவாசம் வரும். சரி, அதுதான் தெரியாட்டிக்கு வெயிட் பண்ணும். பூசல் மா. பூசல் மா என்பது இழை அமைப்புக்குரிய ஒரு பதார்த்தம். மா மாதிரி நல்ல மெல்லிசா கையில தொட்டா நல்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இழை அமைப்பாக இருக்கும். அதுதான் நாங்க அந்த சடப்பொருட்கள்ல பார்த்திருக்கிறோம். பதார்த்தங்களினுடைய இயல்புகள் எப்படி இருக்கும். வன்மையாக இருந்தா வைரம் என்று சொல்லுவோம். ஒரு இதாக தகடாக கூடிய தன்மை எப்படி இருக்கும், கம்பியாக கூடிய தன்மை எப்படி இருக்கும், ஒவ்வொரு பதார்த்தங்களுக்கு உதாரணம் பார்த்து கொண்டு வந்தோம். அதுல இழை அமைப்புக்கு உதாரணம் பூசல் மா. அப்ப அதை நீங்க தெரிஞ்சா நினைச்சு கொள்ளுங்க. ஆறுகள் என்று மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணி பாருங்க. ஆத்துல இருக்கிறது நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி. கிணற்றில இருக்கக்கூடிய நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி. மழை மூலம் வருவது படிவு வீழ்ச்சியில கிடைக்கக்கூடிய தண்ணி. சரி, அப்ப நீர் வந்து 3 விதமான மேற்பரப்புக்கு இந்த பரப்புல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். 3 விதமான மூலங்கள்ல இருந்து, அதாவது படிவு வீழ்ச்சி மூலம், மேற்பரப்பில கிடைக்கிற தண்ணி, நிலக்கீழ்ல இருக்கக்கூடிய தண்ணி. சரி, அப்ப இதுல மேற்பரப்புல இருக்கக்கூடிய தண்ணி தான் ஆறுகள், கடல், குளம், சரியா, ஏரி, இந்த மாதிரி இடங்கள்ல குட்டைகள்ல இருக்கிற தண்ணீர் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய தண்ணி. படிவு வீழ்ச்சியில என்ன, மழை, ஆலங்கட்டி மழை, பனிமழை, பனி, அதுகள் எல்லாம் எங்களுக்கு படிவு வீழ்ச்சி விழ வேணும், மேலே இருந்த படிவு வீழ்ச்சியாக வரக்கூடிய தண்ணியாக இருக்கு. நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி குழாய் கிணறு அடிக்க வரக்கூடிய தண்ணி, அல்லது நோமலா கிணற்று நீர் நிலத்திற்கு கீழே இருக்கிற நீராக இருக்கு. சரி, அப்ப ஆறுகள்ல மேற்பரப்பு நீர் போட்டுக்கொள்ளும். ஐந்தாவது கரையுப்பு. கரையுப்பு என்பது அதனுடைய இரசாயன சோடியம் குளோரைடு. புத்தகத்திலேயும் இந்த பெயர் இருக்கிறது. சோடியம் குளோரைட் என்ற பெயர் இருக்கு. மீன்கள் ஆகவே பூக்கள் மூலம் சுவாசிக்கும். இப்ப பாருங்க, எது மிச்சமாக இருக்கிறது? கிளசியர் என்பது நகருகின்ற பனியாறு. சரியா, அது சில புக்ஸ்ல இருக்காது. சயின்ஸ்ல புக்ஸ்ல இருக்கிறது மட்டும்தான் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. சம்டைம்ஸ் வெளியில இருந்து 1-2 கேள்விகள் போடலாம். சில நல்ல கெட்டிக்காரரை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி புக்ஸை தாண்டி 1-2 ஒரு கேள்வி இல்ல 2 கேள்வி உங்களுக்கு பொதுவாக வரலாம். சரியா, அப்ப கிளசியர் என்பது நகருகின்ற பனியாறு சொல்லு. சரியா, அப்ப இது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதைத்தான் நீங்க முதல்ல இணைங்க. தெரியாததை விட்டு கொண்டு வந்தீங்க, அது கடைசியா இருக்கிறதோட நாங்க இணைச்சு கொள்ள முடியும். சரியா, இப்ப இதை இணைச்சு முடியுங்க. நாங்க அடுத்த கேள்விய பார்ப்போம். எழுதி முடிஞ்சுதா? சரி, இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம்.
சரியா? அடுத்த வினா தேறிட்ட இடைவெளிய நிரப்புற. அப்ப அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை வைத்து நீங்க அந்த வாக்கியத்தை பூரணப்படுத்த வேண்டும். சரியா? அப்ப அந்த இடைவெளிக்கு வரக்கூடிய சொற்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அதை முதல்ல எழுதி கொள்ளுங்க. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுக்கும் பொருத்தமான விடைய அதுல தெரிவு செய்யும். சரியா? ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. கீழிட்ட இடம் நிரப்புக. கீழிட்ட இடம் நிரப்புக. வரக்கூடிய விடைகளுக்குரிய சொற்களை எழுதி கொள்ளுங்க. முதலாவது உவர் நீர், உவர் நீர், கடல் அணிமணி, கடல் அணிமணி, கூட்டு நுணுக்கு காட்டி, கூட்டு நுணுக்கு காட்டி, மீள்தன்மை, மீள்தன்மை, அளவுச்சார். இவ்வளவு தான் பிள்ளைகள் உங்களுக்குரிய சொற்கள். இந்த சொற்களை வைத்துதான் நீங்க நிரப்ப வேண்டும். சரியா? அப்ப முதலாவது வினாவை எழுதி கொள்ளுங்க. 1. முதலாவது வினா ஆய்வு கூடங்களில் ஆய்வு கூடங்களில் நுண்ணங்கிகளை அவதானிக்க ஆய்வு கூடங்களில் நுண்ணங்கிகளை அவதானிக்க பயன்படும் உபகரணம் கீறு ஆகும். ஆய்வு கூடங்களில் நுண்ணங்கிகளை அவதானிக்க பயன்படும் உபகரணம் கீறு ஆகும். விடை தெரிந்தவர்கள் எழுதிக் கொண்டு போங்க. இரண்டாவது வினா அதிக அளவு உப்புக்கள் கரைந்துள்ள நீர்.
சேறு ஆகும். சேறு ஆகும். அதிகளவு உப்புக்கள் கரைந்துள்ள நீர் சேறு ஆகும். சரியா? இந்த 2 கேள்விகளுக்கு உரிய விடைய பார்த்துட்டு 3வது கேள்விக்கு போவோம். இப்ப இதுல பாருங்க. ரைட். இதுல பாருங்க. ஆய்வு கூடங்களில் நுண்ணங்கிகளை அவதானிக்க பயன்படக்கூடிய உபகரணம். இப்ப தந்தவற்றில பாருங்க உபகரணம் என்ன இருக்குதுன்னு ஒன்று கூட்டு நுணுக்கு காட்டுகிறது, அடுத்தது அளவுச்சாடி என்ற உபகரணம் இருக்குது. 2 உபகரணம். இப்ப இதுல நுண்ணங்கிகளை அவதானிப்பதற்கு நுணுக்கு காட்டிகளைத்தான் பயன்படுத்துவோம். அப்ப அதுக்குரிய சரியான விடை என்னது? கூட்டு நுணுக்கு காட்டி. கூட்டு நுணுக்கு காட்டி. சரியா? முதலாவதுக்குரிய விடை. அப்ப அதை எழுதிட்டீங்கன்னா உங்கள்ட்ட பென்சில் இருந்தா அதுல ஒரு வெட்டு போடணும். நீங்க எழுதினதையே திரும்ப எழுதாமல் இருக்கலாம். இதை நீங்க எக்ஸாம்ல இந்த விடையை நீங்க பாவிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நேர பென்சிலால ஒரு வெட்டு போடணும். சரி, யாரும் அதுல வெட்டி காட்டக்கூடாது. டீச்சர்ஸ் பேசுவீங்கன்னா பென்சிலால நீங்க எழுதிட்டீங்க, திருப்பி வராது. 5 வினாக்கள் வரப்போதண்டா அதுக்கு 5 சொற்கள் தந்திருப்பீங்க. சரியா? அப்ப அந்த விடை எழுதிட்டீங்கன்னா அதுல ஒரு வெட்டு போடும். சரியா? இப்ப நீங்க அது அடுத்த விடைக்கு நீங்க யோசிக்க அந்த விடையை திரும்ப பார்க்க தேவையில்லை. சரி, அப்ப 2வது அதிக அளவு உப்புக்கள். உப்புகள் எங்க இருக்கு? கடல்ல. கடல்ல இருக்கிற தண்ணிக்கு என்ன பெயர்? நன்னீரா, உவர் நீரா, சவர் நீரா? கடல் தண்ணி உவர் நீர். நன்னீருக்கு என்ன உதாரணம்? ஆறு, குளம், சரியா? வேற கிணறு, ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள்ல இருக்கிறது, குளங்கள்ல இருக்கிறது நல்ல தண்ணி. உவர் தண்ணி எங்க இருக்கும்? கடல், சமுத்திரங்கள்ல இருக்கும். சவர் தண்ணி எங்க இருக்கும்? கடலும் ஆறும் கலக்கிற கழிமுகங்கள்ல இருக்கும். அப்ப இதுல அதிக அளவு உப்புகள் எங்களை கடல்ல இருந்த எடுக்கிற. அப்ப உப்பு அதிகமா கரைஞ்சிருக்கிறத எப்படி தோணுவோம்? உப்பு தண்ணி என்றா உவர் நீர். உப்பு நிறைய கரைச்சா உவர் நீர். அதுல பாருங்க, முதலாவது ஆன்சரா தந்திருக்கோம் உவர் நீர். அப்ப அதற்குரிய இடம் குறிட்ட வழியில உவர் நீர் என்று எழுதி கொள்ளும். உவர் நீர் என்று நோட் பண்ணி கொள்ளும். சரியா? சரி, இப்ப நாங்க 3வது வினாவை எழுது. இரண்டாவது வினாவை எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. 3வது ஆய்வு கூடங்களில் திரவங்கள் கனவளவை அளக்க பயன்படுத்தப்படும்
உபகரணம் கீறு ஆகும். ஆய்வு கூடங்களில் திரவங்களின் கனவளவை அளக்க பயன்படும் உபகரணம் கீறு. சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீர்கள். அளக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம்? அளவு சாடி. மெஷரிங் சிலிண்டர் என்று சொல்லுவார். ஆய்வு கூடங்கள்ல இருக்குது. நாங்க லிக்விடா இருக்கிற பதார்த்தங்களை அளந்து எடுக்கிறதுக்கு அதுல அளவு கனவளவு குறிக்கப்பட்டிருக்கும். அதனால அது அளவு சாடி. அந்த சாடியில அளவு குறிச்சிருக்கு. சரி, அளவு சாடி எழுதி கொள்ளுங்க. இடைவெளியில அளவு சாடி. அளவு சாடி. அடுத்த கேள்விய பாப்பம். 4வது வினா. இடப்பெயர்வை காட்டாது இடப்பெயர்வை காட்டாது அசைவை மட்டும் காட்டும் விலங்கு கீறு ஆகும். இடப்பெயர்வை காட்டாது அசைவை மட்டும் காட்டும் விலங்கு கீறு ஆகும். சரி, அப்ப இடப்பெயர்வை காட்டாம அசைகிறது மட்டும் காட்டக்கூடியது என்னன்னு கேட்டு. சரி, அப்ப இதுல இருக்கிற விலங்கு சொல்லி கேட்டா இது சில பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடல் அனிமல். இதுல வேற எந்த விலங்காவது தரப்பட்டிருக்கா? அளவு சாடி எழுதிட்டேன். அப்ப இருக்கிறது எது? இது கடல் அனிமலிலும் மீள்தன்மையும் இருக்கு. மீள்தன்மை என்றது ஒரு விலங்கா? இல்ல. அப்ப எது விலங்கு? கடல் அனிமணி. சரியா? கடல் அனிமணி தான் அந்த விலங்கு. படிச்சிருப்பீங்க. அசைவ மட்டும் காட்டக்கூடிய விலங்கு, மற்றது முருகை. இது கடல் அனிமணியும், மற்றது என்னது? முருகை கற்பாறை. அவையும் என்ன செய்யும்? இடப்பெயர்ச்சி அடையாது, அசைவை மட்டும் காட்டக்கூடியது. சரி, அப்ப அந்த இடைவெளிக்குள்ள நீங்கள் கடல் அனிமணி என்று எழுதி கொள்ளும். சரியா? 5வது வினா. இறப்பரில் உள்ள இயல்பு கீறு எனப்படும். இறப்பரில் உள்ள ரப்பரில், ரப்பர் பிள்ளைகள் ரப்பர். அதாவது இது ஒரு சடப்பொருள். பல்வேறு இயல்புகளை நாங்க பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு சடப்பொருளும் வித்தியாசமானது, வெவ்வேறு இயல்புகளை கொண்டிருக்கும். வன்மை தன்மை வைரத்துக்கு பார்த்திருக்கிறோம். வாட்டத்தகு தன்மை
நீட்டத்தகு தன்மை, இழையமைப்பு, நொறுங்கக்கூடிய இயல்பு, மீள்தன்மை போன்றவை நாங்க பார்த்தோம். பதில அந்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் உரிய ஸ்பெஷலான இயல்பு தெரிஞ்சு இல்லாத நீங்க இந்த விடைகளை எல்லாம் வெட்டி கொண்டு வந்திருந்தால் கடைசி வினாவுக்குரிய 5வது வினாவுக்குரிய விட ஒன்றுதான் இருக்கு. மீள்தன்மை, ரப்பரினுடைய இயல்பு மீள்தன்மை. அந்த மீள்தன்மை என்றது பிள்ளைகள் மீளக்கூடிய தன்மை. ரப்பர் எல்லாம் கூடவர் ஈச்சு போட்டு விட்டா மறுபடியும் என்ன செய்யும்? பழைய மாதிரி வரும். ரப்பருக்கு அப்படி ஒரு இயல்பாக இருக்கிறது. இரும்பு அப்படி இழுத்து போட்டு விடலாமா பிள்ளைகள்? திரும்ப அப்படி பழைய நிலைக்கு கொண்டு வரலாமா? எங்களால முடியாது. அப்ப ரப்பர்ல இருக்கிற அந்த இயல்பை சொல்றது மீள்தன்மை. சரியா? ஸ்பெசிபிக்கா ரப்பருக்கு இருக்கக்கூடிய இயல்பு. அப்ப சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். சில பேர் ஈயும் எழுதுறது, இழுபடும் எழுதுறது எல்லாம் பிள்ளை. அதுக்குரிய சரியான வார்த்தை மீள்தன்மை. இந்த வார்த்தையை தான் நீங்க எழுதணும். சில வார்த்தைகள் சயின்டிபிக்கா நாங்க அதுக்குத்தான் குறிப்பாக என்னது சரி போடுவோம். நீங்க ஈயும் இழுபடும்ன்றது ரப்பரினுடைய இயல்பு தான். அது நாங்க பேச்சுல சொல்றது. சரியான வார்த்தை பிரயோகம் சயின்டிபிக்கா நாங்கள் மீள்தன்மை என்று வழங்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் புள்ளிகள். ஈயும் இழுபடும் என்றதுக்கு சரி போட மாட்டினோம். சரியா? அப்ப இதுல மீள்தன்மை என்று தந்திருக்கிறபடியா நீங்க அப்படியே எழுதி கொள்ளலாம். ஆனா தர இல்லை என்று சொன்னா நீங்க ஈயும் விழுபடும் என்று இனிமே எழுதக்கூடாது. அதுக்கு பெயர் மீள்தன்மை, மீளக்கூடிய தன்மை, மீண்டும் பழைய நிலையை அடையக்கூடிய அந்த தன்மை. ஒரு ரப்பர் போத்துல நீங்க நல்ல நசிச்சு விட்டீங்கன்னா இப்படி நசிஞ்ச மாதிரி இருக்கு. பிறகு அதை நீங்க தட்டி பிள்ளைய வழியா எடுக்கலாம். சரியா? அப்ப நீங்க அதோட பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் ரப்பர்னு அந்த இயல்பு காரணமாக. சரியா? அப்ப அதுல நீங்க இடைவெளியில என்ன எழுதுவீங்கள்? கடைசியா இருக்கிற ஒரே ஒரு விடை மீள்தன்மை. சரியா பிள்ளைகள்? 5வது வினாவை எழுதிட்டீங்கள் என்று சொன்னா நாங்கள் அடுத்த ஒரு வினாவுக்கு போவோம். இப்ப இணைத்தல் பார்த்துட்டோம். ஒரு கீழிட்ட இடம் நிரப்புறது பார்த்துட்டோம். சரியா? இப்ப அடுத்தது விடை எழுதக்கூடிய சில வினாக்களை பார்ப்போம். நீங்களாக விடை எழுத வேண்டும். இப்ப இதுல எல்லாம் இணைத்தல் என்று சொன்னா 2 பக்கமும் ஆன்சர் இருக்கு. கீழிட்ட இடைவெளி நிரப்புறதுல உங்களுக்கு ஆன்சர் தரப்பட்டிருக்கும். அதுக்கு பொருத்தமானதை நீங்க எடுத்து செய்ய வேணும். அதை ஃபில் பண்ணி வைக்க வேணும். பகுதி 1க்குரிய வினாக்கள்ல 4 விடைகள் தரப்படும். பொருத்தமான விடயத்தை நீங்க தெரிவு செய்ய வேண்டும். அப்ப இவ்வளத்துக்கும் உங்களுக்கு விடைகள் தரப்பட்டன. அப்ப அடுத்து வரப்போற வினாக்கள்ல உங்களுக்கு விடைகள் தரப்பட மாட்டாது. இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? படிச்சுட்டு போயிருப்பீங்க. அதற்குரிய பொருத்தமான ஆன்சரை நீங்க யோசிச்சு எழுத வேணும். சரி, அந்த மாதிரி வரக்கூடிய சில வினாக்கள் தான் பார்க்க இருக்கு. சரியா? இப்ப இத எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க கழிச்சிட்டு அடுத்த வினாவை பார்ப்போம். சரியா? இதுல உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி சில வினாக்களை பார்ப்போம்.
ஒரு சிறிய படம் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 6ஆம் தர மாணவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்பாடு ஒன்று கீழே தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப அதுல ஒரு பாத்திரத்துக்குள்ள பனிக்கட்டிகள் போடப்பட்டிருக்கு. ஒரு பாத்திரத்துக்குள்ள பனிக்கட்டிகள் போடப்பட்டு கடதாசி அட்டையால மூடப்பட்டிருக்கு. இந்த படம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? நீங்க இந்த படத்தை வச்சுக்கொண்டு விடை எழுதுங்க. படத்தை உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பாத்திரமும் அதுக்குள்ள பனிக்கட்டியும் மேல ஒரு மட்டை வச்சிருக்குது. சரியா? முதலாவது வினா, இந்த படத்தை வச்சுக்கொண்டு, படம் வேண்டா, இது ஒரு செயற்பாடு. சரியா? இப்ப இந்த செயற்பாடை வச்சு உங்களை கீழே தரப்பட்டிருக்கிற வினாக்களுக்கு விடை அளிக்கிறார். இப்ப இந்த படம் உங்களுடைய பாட புத்தகத்துல இப்படியே இருக்குது. நீங்க 3வது அலகு நீர் படிக்கக்குள்ள இந்த படத்தை கட்டாயம் பார்த்திருப்பீங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. வளிமண்டலத்துல நீராவி இருக்கிறதான்றத காட்டுறதுக்காக ஒரு டெஸ்ட் படிச்சிருக்கு. ஒரு கண்ணாடி குவளை ஒன்று எடுத்து அதுக்குள்ள பனிக்கட்டி துண்டுகளை போட்டு மேற்பரப்ப அந்த மேல் பகுதிய ஒரு கடதாசி அட்டையால மூடி சிறிது நேரத்துக்கு பிறகு அவதானிப்போம். சரி, அப்ப நான் இந்த பரிசோதனையை சொல்லிட்டு உங்களுக்கு வினாக்களை தாரன். அப்ப உங்களுக்கு விடையளிக்கிறது இலகுவாக இருக்கு. சரி, இந்த பரிசோதனை வளிமண்டலத்துல நீராவி இருக்கா என்றத பார்க்கறதுக்குரிய ஒரு டெஸ்ட் பரிசோதனை. இப்ப வளிமண்டலத்துல நீராவி இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த பனிக்கட்டி துண்டுகள்ல அந்த கண்ணாடி குவளைக்குள்ள போட்டு மேல மூடிய சிறிது நேரத்துல எப்படி இருக்கும்? அந்த கண்ணாடிக்கு குவளைக்கு வெளிப்பக்கம் சின்ன சின்னதாக என்ன இருக்கும்? நீர் துளிகளை அவதானிக்கலாம். இப்ப நீங்க சொல்ல வீட்டுல இது பார்த்திருப்பீங்க. ஐஸ்கிரீம் வேண்டி ஒரு டம்ளர்ல போட்டுட்டு பாருங்க, அந்த டம்ளர்ல ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு நிக்குதோ அந்த அளவுக்கு ஒரு தண்ணியா ஒரு படை ஒன்று இருக்கு. பார்த்திருப்பீங்க. சரியா? அப்ப என்ன ஐஸ்கிரீம் உள்ளுக்கு இறங்கி உருகி வெளியில வந்துட்டா இந்த பரிசோதனையில இந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எப்படி வந்ததுன்னா அது உள்ளுக்க இருந்து ஊறி வெளியில வர இல்ல. அப்படின்னா உள்ளுக்க இருக்கிற தண்ணி என்ன கண்ணாடி போத்தலால கசிஞ்சு வர வரும். அப்படி அது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் கண்ணாடி கிளாஸ தண்ணியால கழுவிட்டு வைக்கவும் இல்லை. ஒரு காஞ்ச உடைச்செடுத்த கண்ணாடி கிளாஸ். அப்ப அதுக்கு எப்படி வெளிப்புறம் எப்படி உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கலாம். ஏன்னா நீங்க தண்ணிக்குள்ள அந்த கண்ணாடி குவளைக்குள்ளதான் நின்னது பாதி அளவுக்கு தண்ணீர் இருக்கு, அதுக்குள்ள ஐஸ் கட்டி போட்டிருக்கிறீங்க. அப்ப உள்புறம் தண்ணீர் இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா அது வெளிப்புறம் எப்படி தண்ணீர் வந்திருக்குன்னா அது வளிமண்டலத்துல இருந்து, அதாவது வெளியே இருக்கிற சூழல்ல இருக்கக்கூடிய நீராவிதான் அதுல படிஞ்சு நீராக இருக்கு என்று சொல்றோம். ஆகவே வளிமண்டலத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க? நீர் ஆவியாக இருக்கிறது. நீராவி, அதுதான் நீராவி என்று சொல்லும். நம்ம தண்ணியாக இருந்தா அதை எப்படி சொல்லுவோம்? திரவ நிலையில தண்ணி இருக்குது, லிக்விட், திரவமாக இருக்கு. பனி கட்டியாக இருக்க எப்படி சொல்லுவோம்? திண்மம், சாலிடாக இருக்கு. திண்மமாக நீர் தான் அது, ஆனா கட்டியாக இருக்கு. அதுவே
வாயுவாக மாறிட்டுதுண்டா அதை நாங்க புடிச்சு வைக்கிறது வளிமண்டலத்துல அது இருக்குது, பரவி இருக்குது. அப்ப அது இந்த ஐக்கட்டியை போட்டு வச்சோம்னா வெளியில படியுது சொல்றோம். அப்ப நீரானது திண்மம், திரவம், வாயு ஆகிய 3 நிலைகளில் காணப்படும். சரியா? அப்ப இந்த பரிசோதனையில இருந்து நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? வளிமண்டலத்துல நீராவி உண்டுன்னு சொல்லும். சரியா? ரைட். அப்ப இந்த பரிசோதனையை வச்சுக்கொண்டு வினாக்களுக்கு விடை எழுதி பாருங்க. இப்ப உங்களால விடையளிக்க முடியும். முதலாவது வினா, செயற்பாட்டில் அவதானம் யார்? செயற்பாட்டில அவதானம் யார்? எப்படி எழுதுவீங்க? அவதானம் யார்? இது பிள்ளைகள் நீங்களாகவே ஆன்சர் எழுத வேண்டிய ஒரு கேள்வி. அப்ப உங்களோட மனசுல எப்படி ஆன்சர் வருதோ அப்படி எழுதுங்க. சரியா? அப்ப எப்படி இருந்தது? கண்ணாடி குவளையின் வெளிமேற்பரப்பு என்னவாக இருந்தது? மங்கலாக இருந்தது அல்லது நீர்த்துளிகள் இருந்தது? உங்களோட வசனத்துல நீங்க எழுதுங்க. சரியா? அப்ப நான் எழுதி கொள்றேன். கண்ணாடி குவளையின் வெளிமேற்பரப்பில் நீர் துளிகள் காணப்பட்டன. சரியா? மேற்பரப்பில நீர் துளிகள் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இரண்டாவது, இவ்வவதானத்தின் இருந்து நீர் எடுக்கும் முடிவு யார்? நீர் பெறும் முடிவு யாரு? இந்த பரிசோதனையிலிருந்து நீங்க என்ன முடிவுக்கு வந்திருக்கலாம்? பரிசோதனையிலிருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம்? வளிமண்டலத்தில் நீராவி உண்டு. சரியா? எழுதிக் கொள்ளுங்க. வளிமண்டலத்துல நீராவி இருக்கு. அதுதான் அந்த முடிவு. இந்த அவதாரத்தில இருந்து நாங்க சொல்றோம். எழுதிக் கொள்ளுங்க விடை. இது பிள்ளைகள் நீங்கள் புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறதுனால உங்களுக்கு ஆன்சர் நினைவுல இருக்கும். இப்ப நீங்க அந்த செயற்பாடுகளை செயற்பாடு தானே என்று சொல்லி வாசிக்காம விட்டுட்டு போகக்கூடாது. சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் மிகவும் முக்கியமானவை. சரியா? தனியா நோட்ஸ மட்டும் படிச்சு கொண்டு இருக்க கூடாது. அந்த உங்களுக்கு சில மஞ்சள் மஞ்சள் பெட்டிகள்ல தரப்பட்டிருக்கக்கூடிய செயற்பாடு அந்த பிராக்டிகல்களை நீங்க வாசிக்க வேணும். ஃபுல்லா வாசிங்க ஒருக்கா. இப்ப அந்த செயற்பாட்டிலேயே அவர்கள் அதுக்கு என்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்ய வேணும், செய்து முடிய அவதானம் எப்படி இருக்கும்,
சரியா? நீங்க என்ன முடிவெடுக்கலாம்? இது எல்லாவற்றையுமே அவர்கள் எழுதியே தந்திருக்கணும். சரியா? அப்போ ஒரு டீச்சர் இதுல இருந்து இப்படி வாசிச்சு இப்படி இருக்கும்னு சொல்றத, நீங்களாகவே உங்களுடைய பாட புத்தகத்தை இலவசமாக புத்தகங்கள் தரப்பட்டிருக்கு. எல்லார்ட்டயுமே புக்ஸ் கட்டாயம் இருக்கு. சரியா? அப்ப நீங்க அத ஃபுல்லா எடுக்க நீங்களாகவே வாசிச்சா பிள்ளைகள் இன்னும் நன்றாக உங்களுக்கு விளங்கும். நான் சொல்றது சில பேருக்கு விளங்காம இருக்கு. நீங்களாகவே ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. அது உங்களுக்கு கட்டாயம் புரியும். சரியா? அப்ப இதுல 2 வினாக்களை நாங்க பார்த்தோம். 3வது வினாவ பா சரியா? 3வது வினா, நீரின் 3 நிலைகளுக்கும் உதாரணம் தருக. முதலாவது திண்மம். திண்மமாக நீர் எப்படி இருக்கிறது? திரவமாக எப்படி இருக்கும்? வாயு நிலையில இருக்கக்கூடிய நீர். அதாவது உதாரணம் எழுதட்டும். அப்ப திண்மமாக இருக்குதுன்னு அப்படி சொன்னாலும் கட்டியாக தண்ணி இருக்க வேணும். இப்ப கட்டியா இருந்தா என்ன சொல்லுவோம்? பனிக்கட்டி. உதாரணம் எழுதிக்கோ. பனிக்கட்டி என்று சொல்லுவோம். சரியா? திரவ நிலையில இருக்கக்கூடிய நீர் என்று சொன்னா என்னது? சாதாரணமாக எங்களுக்கு அருவிகள், ஓடைகள், ஆறுகள்ல இருக்கிற நீர். அல்லது கிணற்று. வாயு நிலையில இருக்கிற தண்ணிய நீர் எப்படி சொல்லுவாம்? நீர் ஆவியாக இருக்கிறது. நீராவி. நீராவி என்று சொல்லுவோம். சரியா பிள்ளைகள? இப்ப இன்றைக்கு நாங்கள் சில வினாக்களை பார்த்திருக்கிறோம். பகுதி 2ல வரக்கூடிய மாதிரி. சரி, அப்ப இதுக்கு பிறகு வரக்கூடிய உங்களுக்கு எல்லா வினாக்களுமே நீங்களாக விடையளிக்க விரும்பக்கூடிய வினாக்கள் தான். சரியா? அப்ப ஆஹ் இன்றைய இன்னைக்கு நாங்க படிச்சிருக்கிற இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையண்டா பிள்ளைகள். நாங்க அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இதோட நான் வகுப்பு நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.